இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு சுந்தர் தாட்ஸை சப்ஸ்கிரைப் செய்யவும். மனம்தான் அனைத்துமே, எண்ணம் போல்தான் வாழ்க்கை, வெற்றி உங்களிடம் உள்ளது. மனம் பற்றிய தெளிவை இப்போது பார்க்கலாம். எவ்வளவு சிறப்பாக, அழகாக, பெரிதாக அரண்மனை போன்ற வீடு கட்டினாலும் நாம் உபயோகிப்பது அதன் உள்ளே உள்ள வெற்றிடங்களைத்தான். அறைகள் சுத்தம் இல்லாவிடில் வெளியே அழகினால் பிரயோஜனமில்லை. அதுபோலவே நம் உடல் எவ்வளவு அழகாக இருந்தாலும் நமக்கு ஆற்றல், நம்பிக்கை தருவது உள்ளிருக்கும் மனம்தான். அதில் தோன்றுகின்ற எண்ணங்கள், அதன் மூலம் நடைபெறும் செயல்களை பொறுத்தே நம் குணம் எடை போடப்படுகின்றது, சமூகத்தில் மதிப்பீடு செய்யப்படுகின்றது. அந்த மனம் எங்கே இருக்கின்றது? நம் உடலில் இல்லாத ஒன்று. மூளையின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் ஓர் மாயத்திரை. அது ஓர் அறை. மூளையின் நினைவு பகுதியில் தோன்றும் உருவாக்கும் எண்ணங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஓர் மாய அறை. நாம் என் மனது கேட்க மாட்டேன் என்கிறது என்றும் என் மனது சொல்கின்றது என்றும் கூறுகிறோம். ஆனால் மனம் என்ற ஒன்று நம் உடலில் இல்லை. இல்லாத உறுப்பைத்தான் நாம் பிரதானப்படுத்தி சொல்கின்றோம். அழகிய வீட்டின் உள்ளே சுத்தமாக வைத்திருப்பது போல நம் உடலின் மனதை சுத்தமாக்கி செயல்பட வேண்டும். அதுவே நன்மையை பயக்கும். நம் கட்டுப்பாட்டில் உள்ள மனம் தரிகெட்டு ஓடும் காளையை போன்றது. எப்போதும் சரியான நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். மனம் பல அற்புதங்களை செய்விக்க வல்லது. அது வேதனைகளையும், துயரங்களையும், துன்பங்களையும் தோற்றுவிக்கின்றது என்றால் அதற்கு முதன்மையான காரணம் நீங்கள்தான். மனித வாழ்வு என்பது தென்றலின் மட்டுமல்ல, காற்றில் கூட வரும் மலர்களின் வாசம் போன்று சுகந்தமானது. அதை ரசித்து அனுபவிக்க வேண்டும். அதை விடுத்து காற்றில் மிதக்கும் நாற்றங்களைப் போல் வேதனைகளை மட்டும் அனுபவித்து தெரிந்தவர்களாக இருந்து என்ன பயன்? வேதனை நீக்கி விழிப்புடன் செயலை எதிர்கொண்டால் ஆனந்தத்தை ருசித்து உணர்வீர். வாழ்த்துக்கள். சகல செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய், நல்ல பெயருடன், குடும்ப ஒற்றுமையுடன், நல்ல தொழில் வளத்துடன், நீண்ட ஆயுளுடன், மங்கா புகழுடன், மனநிறைவுடன், மங்களகரமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன்.